கர்மாவும் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலும். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலஸ்தீன், காசா பகுதிகளில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் என எதையும் பாராமல் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் தாக்குதல்கள் அப்பகுதியில் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்தின. ஆனால் இதற்கு நேர்மாறாக கடந்த ஆண்டு இஸ்ரேலைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலங்களும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்களும் பாலஸ்தீனிய மக்களின் துயரங்களை கேலி செய்யும் விதமாக மனசாட்சியற்ற பல காணொளிகளை வெளியிட்டனர். தங்கள் வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட இதில் ஈடுபடுத்தி பாலஸ்தீனியர்களை இழிவுபடுத்தும் வகையில் கேலி செய்தனர். இதில் உச்சகட்டமாக ஒரு பாலஸ்தீனியராக மாறுவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு மேக்கப் டுடோரியல் காணொளியையும் வெளியிட்டனர். இந்த காணொளிகள் உலக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின. கர்மா ஒருபோதும் கைவிடாது என்பதைப் போல கடந்த ஒரு வாரமாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு இஸ்ரேலியர்கள் தங்கள் துயரங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்த காணொளிகள் குறித்து நெட்டிசன்கள், அன்று பாலஸ்தீனிய மக்கள் படும் துயரத்தை கேலி செய்தவர்களுக்கு இன்று தாங்கள் பாதிக்கப்படும் போது அதன் வலி புரிகிறது. கர்மா அவர்களை விடாது என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.